Okay friends, welcome back to the show. This is TC Live. We care, we share, we are an air. நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது அஜய் ஞானப்பிரியா. ஒரு பியூட்டிஃபுல்லான டேல பியூட்டிஃபுல்லான டைமிங்ல நம்ம எல்லாரும் மீட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம கரண்ட் அப்டேட்ஸ் பார்த்துட்டு இன்னைக்கு யார் யாரெல்லாம் என்ன செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் கரண்ட் அப்டேட்ஸ் கூட போயிடலாம். தேசிய விருது பெற்ற நடிகை கீர்த்தி சுரேஷ் குழந்தைகள் உரிமை மற்றும் மனநல விழிப்புணர்வு குறித்த முன்னெடுப்புகளை ஆதரிப்பதற்காக யுனிசெஃப் இந்திய பிரிவின் பிரபல ஆதரவாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளார். இந்தியா மற்றும் பிரிட்டிஷ் படைகளுக்கு இடையிலான கூட்டுறவினை வலுப்படுத்துவதற்காக இந்தியா ஐக்கிய பேரரசு இடையிலான 8வது கூட்டு ராணுவ பயிற்சியான அஜயா வாரியர் 25 ராஜஸ்தானில் தொடங்கப்பட்டுள்ளது. 1939ஆம் ஆண்டு நவம்பர் 17ஆம் தேதியன்று நாஜி ஒடுக்குமுறையை எதிர்த்த செக் மாணவர்களின் வரலாற்று சிறப்புமிக்க துணிச்சலை குறிக்கும் வகையில் சர்வதேச மாணவர் தினமானது நவம்பர் 17 அன்று அனுசரிக்கப்படுகிறது. 2025ஆம் ஆண்டிற்கான இத்தினத்தின் கருத்துரு எம்பவரிங் ஸ்டூடெண்ட்ஸ் டு பி ஏஜென்ட்ஸ் ஆஃப் சேஞ்ச் என்பதாகும். மெட்ரோ ரயில் திட்ட முன்மொழிவுகள். கோயம்புத்தூர் மற்றும் மதுரைக்கான மெட்ரோ ரயில் திட்டத்தின் முன்மொழிவுகள் மத்திய அரசு நிராகரித்துள்ளது. 2017ஆம் ஆண்டு மெட்ரோ ரயில் கொள்கை ஒரு மெட்ரோ ரயில் திட்டத்தை திட்டமிட்ட ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 2 பில்லியன் அல்லது அதற்கு மேற்பட்டதாக இருக்க வேண்டும் என்று கூறுகிறது. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது கோயம்புத்தூர் நகரத்தின் மக்கள் தொகை 15.84 லட்சமும் மதுரையின் மக்கள் தொகை 15 லட்சமும் இருந்துள்ளது. சென்னை துறைமுக ஆணையமானது குமிழ்வு குறைப்பு நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக அதன் முதல் பசுமை இழுவை படகுகளை வாங்குவதற்கான செயல்முறையை தொடங்கியுள்ளது. இந்த துறைமுகம் தற்போது கப்பல்களை இயக்குவதற்கும் கடல் செயல்பாடுகளை கையாள்வதற்கும் பயன்படுத்தப்படும் 3 டீசல் எரிபொருட்களில் இயங்கும் இழுவை படகுகளை இயக்குகிறது. பசுமை இழுவை படகு மாற்ற திட்டமானது டீசல் எரிபொருளில் இயங்கும் இழுவை படகுகளை அமோனியா, ஹைட்ரஜன் அல்லது மெத்தனால் மூலம் இயக்கப்படும் படகுகளை கொண்டு மாற்றுவதை நோக்கமாக கொண்டுள்ளது. முன்மொழியப்பட்ட பசுமை இழுவை படகு ஆனது 60 டன் இழுவை திறனை கொண்டிருக்கும் மற்றும் ஒப்பந்தம் வழங்கப்பட்ட 2 ஆண்டுகளுக்குள் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மின்சார இழுவை படகுகள் நைட்ரஜன் மற்றும் கார்பன் உமிழ்வினை 100% குறைக்கின்ற அதே நேரத்தில் கலப்பின எரிபொருட்களில் இயங்கும் இழுவை படகுகள் சுமார் 25 முதல் 35 வரையிலான உமிழ்வு குறைப்பை அடைகின்றன. மின்னணுவியல் கூறுகளின் உற்பத்தி திட்டம். மொத்தம் 7172 கோடி ரூபாய் முதலீட்டில் செயல்படுத்தப்படுகின்ற மின்னணுவியல் கூறுகளின் உற்பத்தி திட்டத்தின் கீழ் 17 புதிய திட்டங்களுக்கு மின்னணுவியல் மற்றும் தகவல் தொலைத்தொடர்பு அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. ஆந்திர பிரதேசம், தமிழ்நாடு, குஜராத், கோவா, மகாராஷ்டிரா, கர்நாடகா, உத்தரப்பிரதேசம், ஜம்மு காஷ்மீர் மற்றும் மத்திய பிரதேசம் உள்ளிட்ட 9 மாநிலங்களில் இந்த திட்டங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளன. இதில் பல அடுக்கு பிசிபி உற்பத்திக்கான 9 திட்டங்கள், ஒளிப்பட கருவி தொகுதிகளுக்கான 3 திட்டங்கள், ஒளியிலை பரிமாற்ற கருவிகளுக்கான 2 திட்டங்கள் மற்றும் இணைப்பியல் அலையேற்றியல் மற்றும் மூடங்களுக்கு தலா 1 திட்டங்கள் ஆகியவை அடங்கும். இந்தியாவின் மின்னணு மதிப்பு சங்கிலி மேம்படுத்துவதற்கு உள்ளூர் உற்பத்தியை ஊக்குவிப்பது மற்றும் உலகளாவிய மின்னணு சந்தையில் ஒரு நிலையான போட்டித்தன்மையை உறுதி செய்வதே இதன் நோக்கமாகும். மாவட்ட நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள வழக்குகள். தேசிய நீதித்துறை தரவு கட்டமைப்பின் படி மாவட்ட நீதிமன்றங்களில் 4.69 கோடி வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இந்திய உச்ச நீதிமன்றத்தின் ஒரு அரசியலமைப்பு அமர்வு கீழமை நீதிமன்றங்களின் தேக்க நிலையின் நீடித்த வழக்குகள் மற்றும் அதிகரித்து வரும் நிலுவைத்தன்மையுடன் இணைந்தது. அடிப்படை அறிவு இல்லாததால் டெல்லியில் உள்ள நீதிபதிகள் பயிற்சி பெற்ற உச்ச நீதிமன்றத்தின் மற்றொரு அமர்வு உத்தரவிட்டது. துணை நீதிபதிகள் சம்மன் அனுப்புதல் மற்றும் தினசரி வழக்கு பட்டியல்களை விசாரித்தல் போன்ற எழுத்தர் பணிகளில் மிக நீண்ட நேரம் செலவிடுவதால் வழக்கு தீர்ப்பதற்கான நேரம் குறைகிறது. வணிக நீதிமன்ற சட்டத்தின் 12A பிரிவின் கீழ் கட்டாயமான முன்விலக்கு மத்தியஸ்தம் மற்றும் சில பிற நடைமுறை தேவைகள் தாமதங்களுக்கு பங்களித்துள்ளன. உரிமையியல் நடைமுறை சட்டத்தில் உள்ள சிக்கலான விதிகள் மற்றும் நீண்ட செயல்படுத்தல் நடவடிக்கைகள் ஆகியவை உரிமையியல் வழக்குகளை முடிப்பதன் வேகத்தை தொடர்ந்து குறைக்கின்றன. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு சாங் கேட்டு கண்டினியூ பண்ணுவோம். தொடர்ந்து கேட்டுட்டு இருங்க. திஸ் இஸ் டிசி லைவ். வி கேர், வி ஷேர், வி ஆர் அன் ஏர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி ஷோ. திஸ் இஸ் டிசி லைவ். வி கேர், வி ஷேர், வி ஆர் அன் ஏர். அண்ட் ஒரு பியூட்டிஃபுல்லான டைமிங்கில் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ கரண்ட் அப்டேட்ஸ் இன்னும் கண்டினியூ பண்ணலாம். 2025ஆம் ஆண்டில் ஜகல்ட்ரி தளத்தின் பயனர் வளர்ச்சி. நுகர்வோர் குறைகளை தாக்கல் செய்வதை எளிதாக்குவதற்காக அரசாங்கத்தின் டிஜிட்டல் தளமான ஜகாத்ரி 2025ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதியன்று தொடங்கப்பட்டது.
இந்த தளமானது 2025ஆம் ஆண்டில் 2.7 லட்சத்திற்கும் அதிகமான பதிவு செய்யப்பட்ட பயனர்களை பெற்றுள்ளது என்ற நிலையில் இதில் 1388 வெளிநாள் வாழ் இந்தியர்கள் அடங்குவர். ஜகாட்ரி ஆனது ஆவண வேலைகளை குறைத்தல், பயணத்தை குறைத்தல் மற்றும் நுகர்வோர் புகழாளர்களுக்கான நேரடி ஆவணங்களை அகற்றுதல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த தளம் ஓடிபி அடிப்படையிலான பதிவு, டிஜிட்டல் வழி பணம் செலுத்துதல், காணொலி வழி விசாரணைகள், இளங்கலை வழி ஆவண பரிமாற்றம் மற்றும் நிகழ்நேர வழக்கு கண்காணிப்பு ஆகியவற்றை அனுமதிக்கிறது. வாழ்விட தரமிழப்பு, ஒழுங்குபடுத்தப்படாத சுற்றுலா மற்றும் தடைகளுடன் கூடிய தடங்களால் ஏற்படும் அதிகரித்து வரும் மனித வனவிலங்கு மோதல்களை தடுக்க உச்சநீதிமன்றம் 2025ஆம் ஆண்டிற்கான புதிய வழிமுறைகளை வெளியிட்டது. இடையக மண்டலங்களுக்குள் காடுகள் அல்லாத அல்லது சீரழிந்த வன நிலங்களில் மட்டுமே புலிகளை காண்பதற்கான பயண சுற்றுலாவினை உச்சநீதிமன்றம் அனுமதித்தது என்பதோடு மைய பகுதிகள் மற்றும் புலி வழித்தடங்களில் பயண சுற்றுலாவினை இது தடை செய்தது. வன விலங்குகளுக்கு ஏற்படும் இடையூறுகளை குறைக்க அனைத்து மைய மற்றும் முக்கியமான புலி வாழிடங்களிலும் இரவு சுற்றுலா தடை செய்யப்பட்டுள்ளது. வணிக சுரங்கம், மாசுபடுத்தும் தொழிற்சாலைகள், பெரிய நீர்மின் நிலையங்கள், வெளிநாட்டு உயிரினங்கள் அறிமுகம், தாழ்வாக பறக்கும் விமானங்கள் மற்றும் வணிக ரீதியான விறகு சேகரிப்பு போன்ற நடவடிக்கைகள் இடையக மற்றும் விளிம்பு பகுதிகளில் தடை செய்யப்பட்டன. அனைத்து புலிகள் வளங்காப்பங்களுக்கான சுற்றுச்சூழல் உணர்திறன் மண்டலங்கள் 1986ஆம் ஆண்டு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டத்தின் 2018ஆம் ஆண்டு வழிகாட்டுதலின்படி மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகத்தால் அறிவிக்கப்பட வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டது. புலிகள் வளங்காப்பு திட்டத்தினை சரியாக நேரத்தில் தயாரிக்கவோ அல்லது திருத்தவோ மற்றும் மைய மற்றும் இடையக பகுதிகளை 6 மாதங்களுக்குள் அறிவிக்கவும் மாநிலங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. விரைவான நிவாரண நடவடிக்கைகளை செயல்படுத்த மனித வனவிலங்கு மோதல்கள் ஒரு இயற்கை பேரழிவாக கருதுமாறு நீதிமன்றம் மாநிலங்களுக்கு உத்தரவிட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் இந்தியாவின் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு அதிக தங்க இறக்குமதி பதிவானது. பண்டிகை மற்றும் திருமண கால தேவை காரணமாக தங்க கொள்முதல் 14.7 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பில் 3 மடங்காக அதிகரித்துள்ளது. இது 2024ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் 4.92 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக இருந்தது. இந்தியாவில் 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் 41.68 பில்லியன் அமெரிக்க டாலர் வர்த்தக பற்றாக்குறை பதிவானுள்ளது. சுவிட்சர்லாந்து இந்த மாதத்தில் இந்தியாவின் தங்க இறக்குமதியில் 40% பங்கை கொண்டிருக்கிறது. 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் இந்தியாவின் மொத்த இறக்குமதிகள் சுமார் 5%க்கும் அதிகமான பங்கை தங்கத்தின் இறக்குமதி கொண்டிருக்கிறது. அண்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்னைக்கான கரண்ட் அப்டேட்ஸ் இவ்வளோதான். அண்ட் ஒன் மோர் திங் ஐ நீட் டு லைக் இங்கே சொல்கிறதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இறக்குமதி எப்படி சொல்கிறோம்ல, ஸோ இந்த கோல்டு இதெல்லாம் வந்து நம்ம அதிகமாக இறக்குமதி தான் பண்ணுவோம், ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இறக்குமதி அப்படின்னு வந்து நம்ம பண்ணினாலே நம்மளோட அந்த மதிப்பு இருக்குல்ல, ஸோ அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா குறையும், அதாவது பணத்தோட மதிப்பு. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா வேர்ல்டு ஓவரில் ஆல் ஓவர் வேர்ல்டில் எந்த மணியை வந்து எடுத்துக்கிறாங்கன்னா அமெரிக்க டாலர்ஸ், ஓகேவா? ஸோ அந்த அமெரிக்க டாலர்ஸ் அப்படிங்கிறது ஆர்பிஐ வச்சுருப்பாங்க. அவங்க அந்த அமெரிக்க டாலர்ஸை கொடுத்து வாங்கிட்டு நமக்கு வந்து இந்தியன் ருபீஸ்க்கு கன்வெர்ட் பண்ணி கொடுப்பாங்க, ஓகேவா? ஸோ அந்த அமெரிக்க டாலர்ஸ் அப்படிங்கிறது அந்த மாதிரி தான் நடக்கும். ஸோ வி கேனாட் இப்போ நம்ம வந்து ஒரு அமௌண்ட் இப்போ ஒரு அமெரிக்க டாலர் 1 ரூபி வச்சுருக்கோம் அப்படின்னா அதை போய் நம்ம எங்கே சேஞ்ச் பண்ணுவோம்? ஸோ நம்மளே ஒரு பேங்க்லேயோ இல்லை ஒரு ஏர்போர்ட்டில் நிறைய இடங்களில் சொல்லுவாங்கள்ல, ஸோ அதெல்லாம் எங்கே போகும்னா ஆர்பிஐக்கு தான் போகும். அவங்க எங்கே போய் அந்த அமௌண்ட்டை சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ ஒரு நாட்டோடைய அந்த இது வந்து எப்படி டெவலப் பண்ணாகுது, இல்லை ஒரு நாட்டோட அந்த ஒரு தரம் அப்படிங்கிறது எந்த மாதிரி பார்க்கப்படுது அப்படின்னா அந்த அமெரிக்க டாலர் இருக்குல்ல, ஸோ அந்த அமெரிக்க டாலரை வச்சு கன்வெர்ட் பண்ணிப்பாங்க அந்த நாட்டோட சொத்து மதிப்பு. அதை வச்சு இந்த நாடு முன்னாடி இருக்கு, பொருளாதாரத்தில் வரைஞ்சிருக்கு, இதை பற்றி சொல்லுவாங்க. நம்ம தங்கம் வந்து நம்ம வாங்குறோம் அப்படின்னா அது வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணக்கூடிய பொருள். ஸோ அதை நம்ம இறக்குமதி பண்ணும்போது அதை எப்படி வாங்குவாங்க, ஆர்பிஐ வாங்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த டாலர்ஸை கொடுத்து தான் வாங்குவாங்க. ஸோ அதனால தான் இங்கே ஒரு 14 லட்சம் டாலர்ஸ் வந்து இதாக இருக்குது, லைக் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மோஸ்ட்லி நம்ம தங்கம் வாங்கணுங்கிறது ஓகே தான், பட் கொஞ்சம் யோசனை பண்ணி இந்தியாவுக்குள்ளாரையே கிடைக்கிற மாதிரியான பொருட்கள் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா அது கொஞ்சம் வில் பி பெட்டர். ஸோ ஃபார் நம்மளோட கண்ட்ரியோட சேஃப்டிக்காக. ஸோ தென் ஒரு சாங் கேட்டுட்டு
நம்ம இன்னைக்கு பர்த்டே யாரெல்லாம் செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அந்த வந்து கேட்டே இருங்க. திஸ் இஸ் டிசி லைவ். வி கேர், வி ஷேர், வி ஆர் அன் ஏர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி ஷோ. திஸ் இஸ் டிசி லைவ். வி கேர், வி ஷேர், வி ஆர் அன் ஏர். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நிறைய லிஸ்ட் இருக்குது. ஸோ அவங்க யார் யார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சர்வீஸ் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஓகேவா? யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா லாவண்யா, ஷாருஸ்ரீ, கனிஷ்கா, ஸ்ரீ கிருத்திகா, பிரியங்கா, விமலி, வீரமணி, பிரியங்கா பாஸ்கரன். ஸோ இவங்க எல்லாருமே ஒரே டைமில் ஜாயின் பண்ணிக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க எல்லாத்துக்குமே இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் இயர் சர்வீஸ் ஆனிவர்சரி. அண்ட் இன்றைக்கி வெட்டிங் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க கோதை நாயகி மகேஸ்வரி. ஸோ சாரி ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ். அண்ட் இன்றைக்கி பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டுருக்காங்க ஷரண்யா, கார்த்திக், ராகுல், மனோஜ், ஆனந்த கார்த்திகா. ஸோ இவங்க எல்லாமே இன்றைக்கி பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டுருக்குறாங்க. ஸோ இன்றைக்கி ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் கேட்டு இந்த செஷன் நம்ம என் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு. அண்டு இதே மாதிரி ஒரு டேயில் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பேசலாம். அண்ட் ஒரு பியூட்டிஃபுல்லான டேயில் நான் உங்களை மீட் பண்ணியிருக்கேன். ஸோ தொடர்ந்து கேட்டுகிட்டே இருங்க. திஸ் இஸ் டிசி லைவ். வி கேர், வி ஷேர், வி ஆர் அன் ஏர்.